வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா தனித்து போட்டியிட்டால் மட்டுமே எதிர்காலம். விசிக தலைவர் திருமாவளவன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் மட்டுமே அக்கட்சி தலைவர் விஜய்க்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கட்சி வளர்ச்சி பணிகள் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திப்பது எப்படி என்பது குறித்து தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகள் தரப்பிலும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை எப்படியாவது இம்முறை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் தரப்பில் மும்முரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கான நியூஸ் 8ற்கு அளித்த பேட்டியில், தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் எனவும் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவது கனவாகத்தான் இருக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தால் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக கேள்விக்கு அரசியல் களத்தில் பலரும் வருகை சென்றுள்ளார்கள். அதேபோல்தான் இந்த தமிழக வெற்றிக் கழகமும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் இந்த கடும் சவால்களை எல்லாம் கடந்துதான் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருப்பதாக கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அனைவரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. சினிமா துறையில் எப்பொழுதும் வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமா துறை வேறு என்பது அரசியல் என்பது வேறு. ரசிகர்கள் அரசியல் களப்பணியாளர்களாக இருக்க முடியாது. எம்ஜிஆர், காமராஜர், கலைஞர் உள்ளிட்டோருடன் பயணம் செய்தவர். பேரறிஞர் அண்ணாவால் அரவணைக்கப்பட்டவர். கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு அரசியல் கட்டங்களை கடந்து வந்தவர். அவர் தனியாக சென்ற பொழுதும் மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியல் நிர்வாகிகள், அதிகாரிகளுடன் இருந்தனர். ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரசிகர்கள் இணைந்தனர். ஆனால் கள பணியாளர்கள் இல்லை. அதேபோல்தான் கமலஹாசன் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருந்தாலும் களப்பணியாளர்கள் இல்லை. அரசியல் தடத்தை வேண்டும் என்றால் களப்பணியாளர்கள் தேவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயுடன் ரசிகர்கள் இருக்கிறார்களே தவிர களப்பணியாளர்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும், ஆனால் அது எதிர்க்கட்சியாகவோ அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கவும் அளவிற்கோ இருக்காது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு தகவலை திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.